ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார் அண்ட் சின்ஸ் இது ரெண்டு வேர்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, ஸோ அதை வச்சு நம்ம என்ன வேர்ட்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணலாம், எப்படிலாம் வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி வென் அண்ட் ஹவுலாம் இந்த ரெண்டு வேர்டுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அண்ட் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார் அண்ட் சின்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். இப்போ we have been waiting for 2 years 2 hours அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு and we have been waiting since 8 o'clock அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்போ இந்த 2 hours ago அப்படின்றது எப்போ வேணா ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கலாம், பட் 2 hours agoன்றது ஒரு மொத்தமா ஒரு டைம் பீரியட்ல இருந்து சொல்லுது. ஸோ பாஸ்ட்ல எப்பயோ வருது அப்படின்னு வந்து சொல்லுது. அந்த மாதிரி டைம், அந்த ஒரு டைம் பீரியடே அப்படி சொல்லுது அப்படின்னா நம்ம வந்து ஃபார் யூஸ் பண்ணணும். பட் அதே இது சின்ஸ் 8 o'clock அப்படின்னா அது பர்டிகுலராக ஒரு டைமை வந்து டினோட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுற இடத்துல சின்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஃபாரோட வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 hours, a long time, a week, 20 minutes, 6 months, ages, இந்த மாதிரி மொத்தமாக ஒரு டைம் பீரியடாக காமனாக சொல்லும். பட் எதுவுமே எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பர்டிகுலராக சொல்லாது. அந்த மாதிரி பர்டிகுலராக சொல்லணும்னா நம்ம வந்து அங்கே இடத்துல சின்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ 8 o'clock ஏப்ரல்ல இருந்து, லஞ்ச் டைம், மண்டே, 2001, அந்த மாதிரி நம்ம கரெக்டான டைமை வச்சு சொல்லணும்னா சின்ஸ் யூஸ் பண்ணணும். இல்லை எனக்கு டைம் வந்து தேவையில்லை, பட் எனக்கு வந்து ஓவர் த டைம் பீரியடாக சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஃபார் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. சாலி ஹேஸ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 6 months. ஸோ 6 மாசமா வந்து அங்கே ஒர்க் பண்றா அப்படின்றது 6 மாசம்ன்றது மொத்த டைமை சொல்லுது. ஸோ அங்கே வந்து நாட் சின்ஸ் 6 months நம்ம வந்து போடக்கூடாது, ஃபார் 6 months தான் போடணும். ஸோ அதே எக்ஸாம்பிளில் நம்ம சின்ஸ் வச்சு எழுதணும்னா சாலி ஹேஸ் பீன் ஒர்க்கிங் ஹியர் சின்ஸ் ஏப்ரல். ஏப்ரல்னா பாஸ்ட்ல நடந்த ஒரு ஈவெண்ட்டை பர்டிகுலர் டைம்ல இருந்து சொல்லுதா. ஸோ அந்த மாதிரி நடக்குதுன்னா நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஐ ஹாவன்ட் சீன் டாம் ஃபார் 3 days. 3 நாளாக நான் பார்க்கலன்றதுக்கும் ஐ ஹாவ் சீன் டாம் சின்ஸ் மண்டே, மண்டேல இருந்து பார்க்கல அப்படின்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து மொத்தமா 3 daysன்னு சொல்லிடுது, பட் அது மண்டேல இருந்துன்னு சொல்லுது. அந்த மண்டேல இருந்து நம்ம இப்ப இருக்க ப்ரெசன்ட் டென்ஸ் வரைக்கும் அந்த கனெக்ட் பண்ணி பார்த்தா கூட 3 days வரலாம். பட் அந்த 3 daysன்ற டைம் பீரியடை சொல்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதா ஃபார். எப்பையில இருந்து அந்த டைமை பர்டிகுலரா சொல்றதுக்கு யூஸ் பண்றதா வந்து சின்ஸ். ஸோ அதே மாதிரி ஒரு சில நேரம் வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுறப்ப ஃபார் அப்படின்ற வேர்டு வந்து விட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தே ஹாவ் ஹாலிடே ஃபார் 1 year. இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கா, ஏன்னா ஹேவ் நாட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ தே ஹாவ் நாட் ஹாவ் அ ஹாலிடே ஃபார் 1 year. இந்த ஃபாரை வந்து விட்டுட்டு நம்ம யூஸ்வலாக ஒன் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம். இன் அப்படி அந்த இன்னை வந்து யூஸ் பண்ணுவாங்க. தே ஹாவ் அ ஹாலிடே இன் 1 year அந்த மாதிரி. ஸோ இன் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபாருக்கு பதிலாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ஃபார் ஆல், இது ரெண்டையுமே சேர்த்து காமனாக வந்து எந்த சென்டென்ஸுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. லைக் ஆல் டே ஆல் லைஃப் அப்படி இருக்குன்னா ஃபார் ஆல் டே ஃபார் ஆல் லைஃப் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இது ஒன்று வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான் ஃபார் அண்ட் சின்ஸுக்கு இருக்க டிஃப்ரென்சஸ். நெக்ஸ்ட் வந்து வென் அண்ட் ஹவு லாங். இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரே கொஸ்டின் வந்து வென் யூஸ் பண்ணியும் கேட்டிருக்காங்க, ஹவு லாங் யூஸ் பண்ணியும் கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் பாருங்க. வென் டிட் இட் ஸ்டார்ட் ரைனிங், எப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு மட்டும் கேட்குறேன். அதாவது எப்போ அப்படின்னு சொல்லி கரெக்டாக பர்டிகுலராக கேட்குறாங்க அப்படின்னா இட் ஸ்டார்டட் ரைனிங் அண்ட் அவர் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பெய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறோம். இதே ஹவு லாங் ஹேஸ் இட் பீன் ரைனிங் அப்படின்னா ஹவு லாங், அப்போ எவ்வளோ நேரம் அப்படின்னு அந்த டைம் பீரியட் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இட்ஸ் பீன் ரைனிங் ஃபார் அன் அவர், அங்கே வந்து நம்ம ஹவு லாங் அப்படின்னு கேட்டாங்கன்னா அங்கே வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து யூஸ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் எக்ஸாம்பிளும். ஸோ அதுவும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இட்ஸ் பீன், அதாவது இட்ஸ் பீன் அண்ட் இட் இஸ் அந்த ரெண்டையும் வந்து நம்ம ஒரே சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிஸ்டேக் எல்லாமே வரும். இது வந்து ஒரு கேஸ் இருந்து எப்படின்னு பாருங்கள். இட்ஸ் அ லாங் டைம் since something happened. So it's been a long, it's been 6 months something happened. இது ரெண்டுக்குமே வந்து நம்ம it's a long time, it's been a long time, இது ரெண்டுக்கும் வந்து நம்ம ஒரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த வந்து நம்ம ஸ்டார்டிங்ல யூஸ் பண்றோம்ல அந்த இட்ஸ் பீன், அங்கேயே வந்து நம்மளுக்கு வந்து டென்ஸ் டிஃபரன்ஸ் வந்து தெரியுது. லைக் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பெர்ஃபெக்டா இல்லை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டா அப்படின்னு. பட் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து ரெண்டும் டிஃப்ரெண்ட் தான், பட் இங்கே வந்து சேம் மீனிங் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்ல வரேன். லைக் அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும்.
கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ அந்த எக்ஸாம்பிள் பாருங்க. சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ். ஸோ இட்ஸ் 2 years சின்ஸ் ஐ லாஸ்ட் சா ஜோ. நான் ஜோவை பார்த்து 2 வருஷம் ஆச்சு அப்படின்றத இட்ஸ் 2 years சின்ஸ் அப்படின்னு நார்மலாக கொடுத்துட்டாங்க. இதே வந்து இட்ஸ் பீன் 2 years சின்ஸ் அப்படின்னு சொன்னாலும் இந்த வேர்டு வந்து சேம் தான். ஓகேவா? இதே வேர்டு தான் ஐ ஹேவன்ட் சீன் ஜோன் ஃபார் 2 years. ஃபாரை வச்சு எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரே சென்டென்ஸ் ஒரே மீனிங் தரதை வந்து நார்மலாகவும் எழுதியிருக்காங்க, சின்ஸ் வச்சு எழுதியிருக்காங்க, ஃபார் வச்சு எழுதியிருக்காங்க, இட்ஸ் பீன் அந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இட்ஸ் ஏஜஸ் சின்ஸ் வி வென்ட் டு சினிமா. நம்ம சினிமாவுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ இட்ஸ் ஏஜஸ்னா அந்த ரொம்ப நாள்னு குறிக்கிறது. சின்ஸ் அப்போ ஏதோ ஒரு டயத்துல இருந்து வி வென்ட் ஃபார் சினிமா அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் பீன் ஏஜஸ் சின்ஸ் நம்ம சொல்லலாம். இட்ஸ் ஏஜஸ்ன்னு சொல்லலாம், இட்ஸ் பீன் ஏஜஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி யூ ஹேவன் பீன் டு சினிமா ஃபார் ஏஜஸ். இதை வந்து பீன் டூல வச்சு எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கே உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிடும். ஃபாரின் சின்ஸுக்கும் வென் அண்ட் ஹவு லாங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ லாஸ்ட்டாக வந்து இதோட எக்ஸசைஸ் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும் நம்ம எப்படி டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து எக்ஸசைசஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த ஆன்சரோட செக் பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதான் அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதோட டிஃப்ரென்சஸ் பார்த்துட்டோம், அதோட 4 டைப்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். ஓரளவுக்கு இந்த எல்லா வீடியோஸும் கவர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன, ஸோ எப்படி யூஸ் பண்ணணும், ப்ரெசன்ட் டென்ஸ்க்குள்ளேயே எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது அந்த 4 டைப்பில் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் இதோட அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஆல்.